ஆத்மா எப்படிப்பட்டது? அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஸ்ய ஏவச நித்யஸ் சர்வகதஸ்தானுஹ அச்சலோயம் சனாதனஹ. அயம் இந்த ஆத்மா. இதம் சப்தம் மகாராந்த சர்வநாம புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம். 1 அச்சேத்யக சிதைக்க முடியாதது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 அயம் இந்த ஆத்மா. இதம் சப்தம் மகாராந்த சர்வநாம புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 அதாஹ்யக எரிக்க முடியாதது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம். அயம் இந்த ஆத்மா. அக்லேத்யக நனைக்க முடியாதது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 அசோஷ்யக உலர்த்தவும் முடியாதது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 ஏவ அவ்யயம் ச மேலும் அயம் இது நித்யக அழிவற்றது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம். சர்வகதக அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 ஸ்தானுஹு உகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 அச்சலக அசைவற்றது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 சனாதனக என்றும் உள்ளது. அகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம் 1 ஸ்தானுஹு அப்படின்னா நிலையானது 1 உகாராந்த புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம். அயம் அச்சேத்யக அயம் அதாஹ்யக அயம் அக்லேத்யக அசோஷ்யக ஏவச்ச அயம் நித்யக சர்வகதக ஸ்தானுஹு அச்சலக சனாதனக ச. இந்த ஆத்மா சிதைக்க முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது, உலர்த்தவும் முடியாதது. மேலும் இது அழிவற்றது, எங்கும் பரவியுள்ளது, நிலையானது, அசைவற்றது என்றும் உள்ளது. அயம் ஏஷக ஆத்மா. அச்சேத்யக சேத்தும் அயோக்யக அயம் ஏஷக ஆத்மா. அதாஹ்யக தக்தும் அயோக்யக அக்லேத்யக க்லேதயித்தும் அசக்யக அசோஷ்யக ஏவச்ச சோஷயித்தும் அசக்யக அயம் ஏஷக நித்யக சாஸ்வதக சர்வகதக சர்வவ்யாபி ஸ்தானுஹு ஸ்திரஹ அச்சலஹ கம்பரஹிதஹ சனாதனஹ சதாவர்த்தி. தாத்பர்யம் அயம் ஆத்மா சஸ்திரேன கேனாபி சேத்தும் அசக்யஹ அக்னினா பஸ்மீகர்த்தும் அபிஹி ந சக்யஹ அஸ்ய ஜலாதினா க்லேதனம் ஆதபாதினா சோஷனம் வா ந சக்யம். அயம் சர்வதா பவதி சர்வத்ராபி பவதி. அயம் நிశ్చலஹ ஸ்திரஹ சனாதனஹ ச வர்த்ததே. சமாசஹ அச்சேத்யஹ ந சேத்யஹ நை தத்புருஷஹ அதாஹ்யஹ ந தாஹ்யஹ நை தத்புருஷஹ அக்லேத்யஹ ந க்லேத்யஹ நை தத்புருஷஹ அசோஷ்யஹ ந சோஷ்யஹ நை தத்புருஷஹ அச்சலஹ ந சலஹ நை தத்புருஷஹ. சர்வகதஹ சர்வம் கதஹ த்விதீயா தத்புருஷஹ. கிருதந்தஹ சேத்யஹ चित्त प्लस न्यत् कर्मणि एवं दह् दाह्यः
क्लित् क्लेद्यः शुश्रूष्यः इति बोध्यम् गतः गम्लु प्लसिक्त கத்தரி. இந்த ஆத்மா சிதைக்க முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது, உலர்த்தவும் முடியாதது. மேலும் இது அழிவற்றது, எங்கும் பரவியுள்ளது, நிலையானது, அசைவற்றது, என்றும் உள்ளது. ஓம் தத்சத்.